தி கிங். ஒரு பசுமையான காடு. அக்காடு பச்சை பசேரென்ற புல்வெளிகளுடன் ஒரு புறம் மிகப்பெரிய ஏரி, மறுபுறம் மலை சூழ்ந்து இருந்தது. அக்காடு பார்ப்பதற்கே மிகவும் அழகாக காட்சியளித்தது. அங்கு இருந்த விலங்குகள் அனைத்தும் மிகவும் மகிழ்ச்சியாகவும் செழிப்பாகவும் இருந்தன. இக்காட்டையும் அங்குள்ள விலங்குகளையும் சிங்கராஜா பாதுகாத்து வந்தார். இந்த சிங்கராஜா ஈவு இரக்கம் இல்லாத கழுதை புலி, தந்திரக்கார நரி, நன்றி இல்லாத ஓநாய் என்றும் பாராமல் மற்ற விலங்குகளிடம் பழகுவது போல் இவர்களிடமும் பழகி வந்தார். சிங்கராஜாவின் தம்பிக்கும் தான் காட்டுக்கு ராஜாவாக வேண்டும் என்ற ஆசை இருந்தது. இவ்வளவு நாள் உங்க அண்ணன் காட்டுக்கு ராஜாவாக இருந்துட்டாரு, இனி ஏன் நீங்க காட்டுக்கு ராஜா ஆக கூடாது? எனக்கும் காட்டுக்கு ராஜா ஆக வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது. தீமை செய்யும் விலங்குகளுடன் சேர்ந்து ஏதேனும் சதி செய்து இக்காட்டுக்கு ராஜா ஆகியே தீருவேன். சில காலமாகவே காட்டின் சந்தோஷத்தை கெடுக்கும் விதமாக கழுதை புலிகளின் அட்டகாசம் அதிகமாகவே இருந்தது. இதனை அறிந்த சிங்கராஜா கழுதை புலிகள் இருக்கும் இடத்திற்கே சென்று மிகவும் கோபமாக அக்கழுதை புலிகளை மிரட்டியது. இன்னொரு முறை காட்டு விலங்குகளின் சந்தோஷத்தை கலைக்கிற மாதிரி ஏதாச்சும் செஞ்சீங்கன்னா உங்களை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன். காட்டு ராஜாவின் மிரட்டலில் கோபமடைந்த கழுதை புலிகள் ராஜாவை பழிவாங்குவதற்கு சதித்திட்டம் தீட்டின. இனிமே இந்த ராஜாவை சும்மா விடக்கூடாது. ராஜாவோட தம்பி கோமாளி சிங்கத்தை பயன்படுத்தி காட்டு ராஜாவை அழிச்சுடுவோம். அதுக்கு பிறகு நம்ம ராஜ்யம்தான். கழுதை புலிகள் கோமாளி சிங்கம் இருக்கும் இடத்திற்கு தேடி சென்றது. ஏன் சிங்கமே, ராஜாவாவதற்கு அனைத்து தகுதிகளும் உங்களுக்கு இருக்கிறது, நீங்க ஏன் ராஜாவாக கூடாது? ஆஹா, இந்த அடிமைகளை வச்சு நாம எப்படியாச்சும் காட்டுக்கு ராஜா ஆயிரணும். சரி, நாம எல்லாரும் சேர்ந்து ஏதாச்சும் திட்டம் போட்டு நான் காட்டுக்கு ராஜாவாகிறேன். நீங்கள் உங்க இஷ்டம் போல காட்டை பயன்படுத்துவதற்கு நான் உதவியாக இருப்பேன். இவ்வாறு கழுதை புலிகளும் கோமாளி சிங்கமும் திட்டம் போட்டதை சிங்கக்குட்டி கேட்டுக்கொண்டிருந்தது. தன் தந்தையிடம் நடந்ததை கூறுவதற்காக வேகமாக ஓடியது. ஏன் மகனே இவ்வளவு வேகமா ஓடி வர, என்னாச்சு? அப்பா, சித்தப்பாவும் கழுதை புலிகளும் ஓநாய்களையும் நரிகளையும் கையில் வைத்துக்கொண்டு உங்களை வீழ்த்துவதற்கு திட்டம் போடுகிறார்கள். இது எனக்கு அப்பவே தெரியும்டா. ரொம்ப நாளாகவே அவங்க மொழியும் சரியில்லை, அவங்க நடவடிக்கையும் சரியில்லை. என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம் என்று சிங்கராஜா கூறியது. காட்டில் உள்ள பெரும்பாலான விலங்குகளை மூளை செலவை செய்து கோமாளி சிங்கத்தை ராஜாவாக்கியது கழுதை புலி. இவ்வளவு நாள் நீங்கள் ராஜாவாக இருந்தீர்கள், இனி உங்கள் தம்பி எங்களுக்கு ராஜாவாக இருக்கட்டும் என்று பெரும்பாலான விலங்குகள் சிங்கராஜாவிடம் நேரடியாகவே கூறின. இதனை கேட்டு சிங்கராஜா மிகவும் வருத்தத்துடன், இவ்வளவு நாள் காட்டை மிகவும் பத்திரமாக கவனித்துக் கொண்டதற்கு நன்றி கெட்டத்தனமாக நடந்து கொண்டீர்கள் என்று நினைத்து கொண்டு காட்டின் மறுபக்கம் சென்றது. மனவேதனையில் இருந்த சிங்கம் சிறிது காலம் கடந்த பின்னர் நோயுற்று இருந்தது. கழுதை புலிகளின் ராஜ்யம் தலை தூக்கியது. காட்டில் உள்ள விலங்குகளை துன்புறுத்தியது. ஆனால் இதை கண்டு கொள்ளாத கோமாளி சிங்கம் ஆங்காங்கே தூங்கிக் கொண்டே இருந்தது. கோமாளி சிங்கம் மற்றும் கழுதை புலிகளின் கட்டுப்பாட்டில் இருந்த பசுமையான காடு நாளடைவில் அழிவை நோக்கி பாலைவனமாக மாறத் தொடங்கியது. மற்ற விலங்குகள் தன் சுதந்திரத்தை இழந்து செழிப்பின்றி கவலையுடன் இருந்தன. நாம் இந்த கோமாளி சிங்கத்தை நம்பி நம் தலைவரை இழந்துவிட்டோம் என மிகவும் கவலைப்பட்டன. திமிருடனும் ஆணவத்துடனும் இருந்த கழுதை புலிகள் அழிவை நோக்கி சென்றன. Please subscribe and more learning fun videos.